ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ராசிக்காரர்கள் நாய்களை செல்ல பிராணிகளாக வளர்த்தால் அதிர்ஷ்டம்? நிபுணர்களின் கூற்றுப்படி நாய்களுக்கு சேவை செய்வது சனி, ராகு, கேது மற்றும் கால பைரவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இவை அனைத்திற்கும் சில தீர்வுகள் உள்ளன. பிறந்த வீட்டில் சனி தோஷம், பாதி சனி, சனி தசை உள்ளவர்கள் நாய்க்கு ரொட்டியை தவறாமல் ஊட்டி வந்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். தீய சக்தியை தடுத்து நிறுத்தும் மீன், நாய், பூனை போன்ற வளர்ப்பு பிராணிகள் சாஸ்திரம் கூறும் உண்மை. கல் அடி பட்டாலும் கண் அடி படக்கூடாது என்று முன்னோர்கள் மிக அழகாக திருஷ்டியை பற்றி விளக்கமாக கூறியுள்ளனர். வீட்டில் குப்பை சேர சேர துர்நாற்றம் வீசும், அது போலத்தான் கண் திருஷ்டியும் கூட கூட பல்வேறு பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆட்டிப்படைக்கும். இதுபோன் திருஷ்டிகளை போக்குவதற்கு பல்வேறு வழிமுறைகளை நம் முன்னோர்கள் கூறினாலும் வீட்டில் வளர்க்கப்படும் வளர்ப்பு பிராணிகள் இவ்வகை கண் திருஷ்டிகளை ஏற்றுக்கொண்டு வளர்ப்பவர்களுக்கு பாதுகாப்பளிப்பதாக உள்ளது. இதனால்தான் அந்த காலத்தில் வீட்டில் அதிகமாக வளர்ப்பு பிராணிகளை வளர்க்க ஆரம்பித்தனர். பூனை முதற்கொண்டு யானை வரை வளர்ப்பு பிராணிகளாக முன்னோர்கள் வளர்த்ததன் காரணமும் இதுதான். கண் திருஷ்டி மட்டுமின்றி செய்வினை, சூன்யம், ஆவிகள், பேய், பிசாசு போன்ற தீய சக்திகளை கண்டறியும் ஆற்றல் வளர்ப்பு பிராணிகளுக்கு உண்டு. மேலும் மேற்கண்ட சக்திகளால் விளையும் தீய சக்திகளை தடுத்து நிறுத்தும் சக்தியும் வளர்ப்பு பிராணிகளிடம் உண்டு. ஒரு சில வீடுகளில் வளர்க்கப்படும் வளர்ப்பு பிராணிகள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் திடீரென இறந்து விடும். இதற்கு காரணம் மிகவும் கொடூரமான வலிமை வாய்ந்த கெடுதலை வளர்ப்பவருக்கு ஏற்படாமல் இருக்க வளர்ப்பு பிராணிகள் ஏற்றுக்கொண்டு அவை மரணத்தை தழுவும். அதாவது தன் உயிரை கொடுத்து வளர்ப்பவரை காப்பாற்றும். இவ்வளவு சக்தி வாய்ந்தது நாம் வளர்க்கும் பிராணிகள். இந்த வகையில் இதை பயன்படுத்தி காசு சம்பாதிக்க தற்போது பல்வேறு பிராணிகளை வாஸ்து என்று பெயரிட்டு மக்களை ஏமாற்றும் வேலைகளும் நடைபெறுகிறது. அதில் குறிப்பாக வாஸ்து மீன் வளர்ப்பு, வாஸ்து என்று கூறி ஆயிரக்கணக்கில் ஒரு மீனை விற்கின்றனர். இது முற்றிலும் தவறு. தனிப்பட்ட ஒரு விலங்கை, மீனை எந்த சாஸ்திரமும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஓர் அறிவு, இரண்டறிவு முதற்கொண்டு ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் வரை அனைத்தையும் மனிதன் வளர்க்கலாம் என்று கூறப்படுகிறது. வளர்ப்பு விலங்குகளால் மனிதனுக்கு ஏற்படும் நல்ல மற்றும் தீய பலன்களை என்னவென்று நாம் அறிந்து கொள்ள நமது முன்னோர்கள் அஸ்வ லட்சணம், கஜ லட்சணம் போன்ற தனி சாஸ்திரங்களை உருவாக்கினார்கள். அவற்றில் மிக முக்கியமான பகுதி மனிதன் ஏன் வீட்டு விலங்குகளை வளர்க்க வேண்டும் என்பதற்கு தரும் விளக்கங்கள் மிகவும் வியப்புக்குரியதாக இருக்கிறது. அந்த சாஸ்திரங்களில் நமது முன்னோர்கள் மிக முக்கியமான கருத்தொன்றை சொல்கிறார்கள். அதாவது ஒரு வீட்டுக்கு வரும் எதிர்பாராத துயரத்தை தடுப்பதற்காக அந்த தீய சக்தியை தனக்குள் வாங்கி கொண்டு வளர்ப்பு விலங்குகள் மரித்து விடும் என்று சாஸ்திர நூல்கள் சொல்கின்றன. மேலும் மனிதனுக்கு ஏற்படும் கண்திருஷ்டி போன்ற தோஷங்களை விலங்குகள் தனக்குள் ஈர்த்து கொண்டு வளர்ப்பவனுக்கு தான் துன்பப்பட்டாலும் அரணாக நிற்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தால் நமது வீடுகளில் வளர்க்கப்படும் விலங்குகள் மற்றும் பறவைகள் அனைத்துமே நமக்கு வருகின்ற துயரத்தை தான் வாங்கி கொண்டு வாழ்கின்றன அல்லது மரித்து போகின்றன. இந்த நியதிக்கு ஆனை முதல் பூனை வரை பொருந்தி வரும். அத்தோடு நாம் வீட்டில் வளர்க்கும் மீன்களும் கூட நமது கஷ்ட நஷ்டங்களை தனக்குள் ஈர்த்து கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. அதனடிப்படையில் எந்த வகை மீனை வளர்த்தாலும் அதன் பயன் ஒன்று தான் என்பது தெளிவாக தெரிகிறது. தற்போதைய கால கட்டத்தில் நகரமயமாகிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கிராமங்களை தவிர்த்து நகரத்தில் ஆடு, மாடு, குதிரை, யானை போன்றவற்றை வளர்ப்பது சாத்தியமில்லை. ஆனால் மீன் வளர்ப்பது என்பது அனைவராலும் முடியும். வாஸ்து மீன்தான் வளர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த வகை மீனையும் வளர்க்கலாம். குறிப்பாக வண்ண மீன்கள் பல வண்ணங்களில் வளர்க்கலாம். வளர்க்க இட வசதி இருந்தால் கூடுதலாக பூனை, நாய் போன்றவற்றையும் வளர்க்கலாம். இதுபோன்றவற்றை வளர்க்கும் போது மனிதர்களுக்கு கெட்ட சக்தியிலிருந்து விடுதலை கிடைப்பதுடன் வளர்ப்பு பிராணிகள் காட்டும் அன்பால் மனிதர்களுக்கு மனச்சோர்வும் நீங்கும். குழப்பமான மனநிலையில் இருக்கும் போது குழந்தைகளுடனும் வளர்ப்பு பிராணிகளுடனும் சிறிது நேரம் விளையாடினால் மனம் தெளிவு படும் என்று பல்வேறு ஆராய்ச்சிகளும் நிரூபித்துள்ளது. குடும்பத்தில் தொடர் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் ஏதாவது ஒரு வளர்ப்பு பிராணிகளை வளர்த்து பாருங்கள், மிக விரைவில் தீர்வு கிடைக்கும்.
மேஷம் மார்ச் 21 ஏப்ரல் 19. ராமரால் குறிக்கப்படும் மேஷ ராசி நாய்கள் அவற்றின் எல்லையற்ற ஆற்றல், விளையாட்டுத்தனமான இயல்பு மற்றும் சாகச மனப்பான்மைக்கு பெயர் பெற்றவை. அவை பெரும்பாலும் விளையாட்டுகளை தொடங்குகின்றன, அவற்றின் சுற்றுப்புறங்களை ஆராய்கின்றன, மேலும் அவற்றின் சுறுசுறுப்பான மனதை தூண்டும் செயல்களில் ஈடுபடுகின்றன. அவற்றின் நாய் ஜாதகம் அவை அவற்றின் ஆற்றலையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்த அனுமதிக்கும் சூழல்களில் செழித்து வளர்வதை குறிக்கிறது. ரிஷபம் ஏப்ரல் 20 மே 20. பூமி ராசியான புல்லால் வழிநடத்தப்படும் ரிஷப ராசி நாய்கள் அவற்றின் பாச இயல்பு, விசுவாசம் மற்றும் அசைக்க முடியாத பக்திக்கு பெயர் பெற்றவை. அவை பெரும்பாலும் தங்கள் உரிமையாளர்களுடன் ஆறுதலையும் நெருக்கத்தையும் நாடுகின்றன, அமைதியான மற்றும் அன்பான இருப்பை நாடுபவர்களுக்கு சிறந்த தோழர்களாக அமைகின்றன. ராசியை அடிப்படையாக கொண்ட அவற்றின் நாய் ஆளுமை வழக்கமான தன்மை மற்றும் நிலைத்தன்மையை விரும்புவதை குறிக்கிறது. மிதுனம் மே 21 ஜூன் 20. இரட்டையர்களின் இரட்டை இயல்பால் ஈர்க்கப்பட்ட மிதுன ராசி நாய்கள் அவற்றின் ஆர்வம், விளையாட்டுத்தனமான மனப்பான்மை மற்றும் தகவமைப்பு திறன் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகின்றன. அவை விரைவாக கற்றுக்கொள்ளும், ஊடாடும் விளையாட்டுகள் மற்றும் அவர்களின் மனதை சவால் செய்யும் புதிர் பொம்மைகளில் ஈடுபட ஆர்வமாக உள்ளன. அவற்றின் நாய் ஜாதகம் அவை ஏராளமான சமூக தொடர்புகளுடன் தூண்டுதல் சூழல்களில் செழித்து வளர்வதை குறிக்கிறது. கடகம் ஜூன் 21 ஜூலை 22. நண்டின் வளர்ப்பு ராசியில் பிறந்த புற்றுநோய் நாய்கள் அவற்றின் உணர்திறன் இயல்பு, பச்சாதாபம் மற்றும் அவற்றின் உரிமையாளர்களுடன் வலுவான உணர்ச்சி ரீதியான தொடர்பு ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றவை. அவை தங்கள் சூழலில் ஆறுதலையும் பாதுகாப்பையும் தேடுகின்றன, மேலும் கவனத்திலும் பாசத்திலும் செழித்து வளர்கின்றன. ராசியை அடிப்படையாக கொண்ட அவற்றின் நாய் ஆளுமை அன்பான மற்றும் நிலையான வீட்டுச் சூழலின் தேவையை குறிக்கிறது. சிம்மம் ஜூலை 23 ஆகஸ்ட் 22. சிங்கத்தால் வழிநடத்தப்படும் சிங்க நாய்கள் தன்னம்பிக்கை, பாசம் மற்றும் பொறுப்பேற்கும் இயல்பான போக்கை வெளிப்படுத்துகின்றன. அவை கவனத்தின் மையமாக இருப்பதை ரசிக்கின்றன, மேலும் அவற்றின் உரிமையாளர்களிடமிருந்து பாராட்டுகளை விரும்புகின்றன. அவற்றின் விளையாட்டுத்தனமான மற்றும் துடிப்பான இயல்பு அவற்றை மகிழ்ச்சிகரமான தோழர்களாக ஆக்குகிறது. அவற்றின் நாய் ஜாதகம் அவை பிரகாசிக்கக்கூடிய மற்றும் பாராட்டப்படக்கூடிய சூழல்களில் செழித்து வளர்வதை குறிக்கிறது. கன்னி ஆகஸ்ட் 23 செப்டம்பர் 22. கன்னியின் பகுப்பாய்வு ராசியால் ஈர்க்கப்பட்ட கன்னி ராசி நாய்கள் அவற்றின் புத்திசாலித்தனம், விவரங்களுக்கு கவனம் செலுத்துதல் மற்றும் கவனிக்கும் தன்மை ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றவை. அவை பெரும்பாலும் கூர்மையான வாசனை மற்றும் கேட்கும் உணர்வை கொண்டுள்ளன, அமைதியான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட சூழலை போற்றுபவர்களுக்கு அவற்றை சிறந்த தோழர்களாக ஆக்குகின்றன. ராசியை அடிப்படையாக கொண்ட அவற்றின் நாய் ஆளுமை வழக்கமான மற்றும் தூய்மைக்கான விருப்பத்தை குறிக்கிறது. துலாம் ராசி செப்டம்பர் 23 அக்டோபர் 22. துலாம் ராசி நாய்கள் செதில்களின் இணக்கமான அடையாளத்தால் வழிநடத்தப்படுகின்றன, அவை அவற்றின் கூட்டுறவு மனப்பான்மை, மென்மை மற்றும் தகவமைப்பு தன்மைக்கு பெயர் பெற்றவை. அவை தோழமையை அனுபவித்து, நல்லிணக்கமும் சமநிலையும் நிலவும் அமைதியான சூழல்களில் செழித்து வளர்கின்றன. அமைதியான மற்றும் அன்பான துணையை தேடும் குடும்பங்கள் அல்லது தனிநபர்களுக்கு அவை சிறந்தவை என்று அவற்றின் நாய் ஜாதகம் கூறுகிறது. விருச்சிகம் அக்டோபர் 23 நவம்பர் 21. தேள் ராசியின் தீவிர செல்வாக்கின் கீழ் விருச்சிக ராசி நாய்கள் அவற்றின் ஆர்வம், விசுவாசம் மற்றும் மர்மமான ஒளிக்கு பெயர் பெற்றவை. அவை பெரும்பாலும் வலுவான உள்ளுணர்வை கொண்டுள்ளன, மேலும் அவற்றின் உரிமையாளர்களை ஆழமாக பாதுகாக்க முடியும். அவற்றின் மர்மமான தன்மை அவற்றின் ஆளுமைகளுக்கு ஒரு சூழ்ச்சியை சேர்க்கிறது. ராசியை அடிப்படையாக கொண்ட அவற்றின் நாய் ஆளுமை வலுவான தலைமைத்துவம் மற்றும் மன தூண்டுதலின் தேவையை குறிக்கிறது. தனுசு நவம்பர் 22 டிசம்பர் 21. ஆர்ச்சரால் வழிநடத்தப்படும் தனுசு ராசி நாய்கள் அவற்றின் ஆய்வு ஆர்வம், நம்பிக்கை மற்றும் வாழ்க்கை மீதான ஆர்வம் ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றவை. அவை வெளிப்புற செயல்பாடுகளை ரசிக்கின்றன மற்றும் அவற்றின் ஆர்வமுள்ள மனதை தூண்டும் சூழல்களில் செழித்து வளர்க்கின்றன. வாழ்க்கை மீதான அவற்றின் உற்சாகம் தொற்றுநோயாக இருக்கலாம், அவற்றின் உரிமையாளர்களுக்கு மகிழ்ச்சியையும் சாகசத்தையும் கொண்டு வரக்கூடும்.
அவற்றின் நாய் ஜாதகம் அவர்களுக்கு நிறைய உடற்பயிற்சி மற்றும் மன சவால்கள் தேவை என்று கூறுகிறது. மகரம் டிசம்பர் 22 ஜனவரி 19. கடல் ஆட்டின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மகர ராசி நாய்கள் அவற்றின் நம்பகத்தன்மை, பொறுப்பு மற்றும் ஒழுக்க உணர்வுக்கு பெயர் பெற்றவை. அவை பெரும்பாலும் வழக்கத்தை அனுபவித்து கட்டமைக்கப்பட்ட சூழல்களில் செழித்து வளர்கின்றன. அவற்றின் விசுவாசமும் நம்பகத்தன்மையும் அவற்றை நம்பகமான தோழர்களாக ஆக்குகின்றன. ராசியை அடிப்படையாக கொண்ட அவற்றின் நாய் ஆளுமை கணிக்கக்கூடிய மற்றும் நிலையான வாழ்க்கை முறையை விரும்புவதை குறிக்கிறது. கும்பம் ஜனவரி 20 பிப்ரவரி 18. நீர்த்தாங்கியின் ஆவியால் வழிநடத்தப்படும் கும்ப ராசி நாய்கள் அவற்றின் சுதந்திரம், அசல் தன்மை மற்றும் உலகத்தை பற்றிய தனித்துவமான கண்ணோட்டத்திற்கு பெயர் பெற்றவை. அவை தங்கள் மனதை தூண்டும் புதிர்கள் மற்றும் சவால்களை அனுபவிக்கின்றன. அவற்றின் வழக்கத்திற்கு மாறான தன்மை அவற்றின் உரிமையாளர்களுடனான உறவில் புத்துணர்ச்சியூட்டும் திருப்பத்தை கொண்டுவரும். அவற்றின் நாய் ஜாதகம் அவற்றின் தனித்துவத்தை வெளிப்படுத்த அவர்களுக்கு மன தூண்டுதலும் சுதந்திரமும் தேவை என்பதை குறிக்கிறது. மீனம் பிப்ரவரி 19 மார்ச் 20. மீன ராசி நாய்கள் மீனத்தின் செல்வாக்கின் கீழ் அவற்றின் பச்சாதாப இயல்பு, உணர்திறன் மற்றும் தெளிவான கற்பனைக்கு பெயர் பெற்றவை. அவை அவற்றின் உணர்ச்சிகளுடன் வலுவான தொடர்பை கொண்டுள்ளன, மேலும் மற்றவர்களின் மனநிலையால் ஆழமாக பாதிக்கப்படலாம். அவற்றின் மென்மையான மற்றும் இரக்கமுள்ள இயல்பு அவற்றை அன்பான தோழர்களாக ஆக்குகிறது. ராசியை அடிப்படையாக கொண்ட அவற்றின் நாய் ஆளுமை அமைதியான மற்றும் அன்பான சூழலின் தேவையை குறிக்கிறது. நாய்களுக்கு ஜோதிடம் வேலை செய்யுமா? நாய்கள் உட்பட செல்லப்பிராணிகளுக்கான ஜோதிடம் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஜோதிடர்களின் கூற்றுப்படி சூரிய ராசிகள் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரியானவை, எந்த இனமும் விலக்கப்படவில்லை. எனவே நீங்கள் ஜோதிடத்தை நம்பினால் ஒவ்வொரு ராசியின் அடிப்படை ஆளுமை பண்புகளையும் உங்கள் நாய்க்கு பயன்படுத்தலாம். உங்கள் நாய்க்குட்டியின் சரியான பிறந்த தேதி உங்களுக்கு தெரியாவிட்டால் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு ராசியுடனும் தொடர்புடைய பொதுவான பண்புகள் அவற்றின் ஆளுமை பற்றிய நுண்ணறிவுகளை இன்னும் வழங்க முடியும். ஜோதிடத்தில் நாய்களின் முக்கியத்துவம் என்ன? வேத ஜோதிடத்தில் நாய்கள் விசுவாசம், பாதுகாப்பு மற்றும் பக்தியுடன் தொடர்புடைய புனித விலங்குகளாக கருதப்படுகின்றன. அவை அவற்றின் உரிமையாளர்களை எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் கிரக தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது. நாய்களுடன் தொடர்புடைய கிரகம் எது? மேற்கத்திய ஜோதிடத்தில் வீனஸ் கிரகம் நாய்களுடன் தொடர்புடையது. வீனஸ் அன்பு, அழகு, நல்லிணக்கம் மற்றும் தோழமையை குறிக்கிறது. இது நமது நாய் தோழர்களிடம் நாம் போற்றும் குணங்களை பிரதிபலிக்கிறது.